வெல்கம் டு பட்டணம் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்னா மதுரை நெல்பேட்டை மீன் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மார்க்கெட்டில் இந்த ஒரு மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு மீன்ல இருந்து கடல் மீன் வரை எல்லா வகையான மீன் இருக்கும். என்னென்ன விலைக்கு வந்து என்னென்ன மீன் வந்து விற்கிறாங்கன்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நாட்டு விரால் கிலோ 300. ஓகே, நம்மகிட்ட வெறா மீன் மட்டும் தான் இருக்கானே. ஆமா, இது என்னென்ன ஒவ்வொரு சைஸ்ல வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு ரேட்டா எப்படிண்ணே? இது எவ்வளோண்ணே? இந்த ரேட் எவ்வளோண்ணே? இது 300 ரூபா, இது 320, அது 320. 320. மார்க்கெட் ரேட்டோட 50 ரூபா கம்மி தான். ஓகே, நம்மகிட்ட வெறா மீன் மட்டும் தானே? இறால் இருக்கு, ஐரா இருக்கு, கெளுத்தி இருக்கு. ஓகே, அதுல எவ்வளோ ரேட்ண்ணே? ஐரா வந்து காப்படி 1000 ரூபாய்க்கு இருக்கு. மார்க்கெட்ல என்ன ரேட் போறாங்களோ அதோட 100 ரூபா கம்மி தான். ஐர மீன் வச்சிருக்கீங்களா? ஐரா நம்ம லாஸ்ட் அத்தை கடை கேஏபி. ஓகே, பிடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். வழுகுதா? அடே எங்க அப்பா வேற லெவலு. அண்ணா இப்ப என்னென்ன பண்றீங்க? இது வந்து நாட்டு மீன். இது வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே வெட்டி கொடுக்க மாட்டோம். சில பேர் அப்படியே வெட்டி கொடுத்துருவாங்க, காசு வாங்க மாட்டாங்க. இதே மாட்டு சமையல எல்லாத்தையும் முன்னிலாம் வந்து உங்களுக்கு அப்படியே வெட்டி கொடுத்துருவாங்க. இங்க தண்ணி வசதி எல்லா வசதியுமே இருக்கு. இங்க நீட்டா ஸ்லாம்பு அடிச்சு உரசி கழுவி வெட்டி கொடுப்போம். கஸ்டமருக்கு திருப்தியா இருக்கும். இங்க இப்ப செங்கல் உரைச்சி இது பண்ணுவீங்க? இந்த உரசி கழுவி 2 பேர் வேலை பார்ப்போம். ஆமா, கஸ்டமர் திருப்தியா இருக்கும். வீட்டை போய் குழம்புல போடதான் வேலை. ஓகே, இங்க கொஞ்சம் வெட்டி காட்டுங்க எப்படி பாருங்க. பாருங்க, வெட்டி காட்டுங்க. இந்த மாதிரி வந்து செங்கல் பண்ண செங்கல்ல நல்லா இது பண்ணிடுவீங்க. நல்லா இருக்கு. சுத்தமா இருக்கு வேலை. ஓகே, கஸ்டமர் மாதிரி நம்பி வருவாங்க. புரியுது. இப்போ பாருங்களேன், நல்லா அந்த செங்கலை வந்து தட்டி மறைச்சிட்டு பாருங்க தரையில் போட்டு நல்லா தேய்க்கிறாரு. ஓ, தேய்க்கிறதுனால என்ன ஆச்சு, என்ன நடக்கும்? செதில் பூரா வெளியே வந்துருமா? ஆமா, இந்த வளவளப்பு தன்மைலாம் போயிடும். ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல, என்ன நல்லா சுத்தமா பண்றீங்களே. தேடி வராங்க. ஒன்றை மட்டும் வெட்டி காட்டுங்க. வெறா மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும். பாருங்க, என்ன நல்லா ஸ்லைஸ் பண்ணி போடுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்மி நாட்டு மீன் கடைன்னு இருக்கு. இங்க வந்து ஐர மீன், வெறா மீன், எல்லா மீனுமே இருக்குமா? சரி வாங்க, அது எவ்வளவு ரேட்ல விற்கிறாங்க, என்னென்ன மீன் வகைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணே, என்னண்ணே மீனை வந்து வெறா மீன் சைஸ் மாதிரி பிரிச்சு வச்சிருக்கீங்க? அதாவது வெறா மீன் சைஸ் மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம்னா இது சிறுசு, பெருசு, மீடியம் அந்த மாதிரி. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப கிலோவுக்கு இது 4-5 மீன் நிக்கும். இது 250 ரூபா தான். சரிங்கண்ணா. இது 3 மீன் நிக்கும். இது 300 ரூபா, அது 400 ரூபா. பெரிய சைஸ் பெருசாக ரேட் கூடும். அது கிலோ 500 ரூபா. சின்ன மீன் டேஸ்ட் நல்லா இருக்குமா, பெரிய மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும்? சில பேர் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் நல்லா நறுக்குன்னு சாப்பிடுவாங்க. அதனால அது இப்ப பெரிய மீன் வாங்குவாங்க. கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா வாங்குறவங்க, கொஞ்சம் பீஸ் அதிகமா கிடைக்கிறவங்க வந்து சின்ன மீன் வாங்குவாங்க. மீனை பொறுத்தளவு டேஸ்ட் எல்லாமே ஒரே டேஸ்டா தான் இருக்கும். பெருசு சிறுசு தான் வித்தியாசம். மற்றபடி வரணும். வெளி மாவட்டம், வெளி ஊர்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்கன்னா நீங்க அனுப்புவீங்களா வெறா மீன்? ஆமா, கண்டிப்பா அனுப்புவோம். இப்ப எடுத்துக்காட்டு இப்ப கூட அவங்க அண்ணன் சென்னைக்கு ஐரா வாங்குறாங்க. ஓகே, இப்ப இந்த குடத்துல போட்டு நம்ம கொடுத்துருவோம். இது போக அவங்க கேட்டாலுமே நம்மளுமே பஸ்ல இப்ப லக்கி போகுது, மதுரை ராதா போகுது. இப்ப எவ்வளவு ஈஸியா இருச்சு. நம்மளும் என்ன செய்யலாம், பேக் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். மீன் எல்லாம் எடுத்து காட்டுறீங்களா? தாராளமா பாருங்க. ஆடு இங்க பாருங்க, நல்ல உயிரோட வச்சிருக்காரு அண்ணன். இங்க பாருங்க, இதான் நம்ம ஐர மீன், நாட்டு மீன். இது இருமல் சளி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதுதான் பெஸ்ட். மதுரையிலே வந்து இதுதான். இன்னொன்னு மீன்கள்லயே காஸ்ட்லியான மீன் இதுதான், ஐர மீன் தான். எவ்வளவு நம்மகிட்ட ரேட்டு? இது வந்து காப்படி வந்து இப்ப 1000 ரூபா. அப்படி 1000 ரூபா. இது காப்படி 1500 ரூபாய்க்கு வித்திருக்கு. கிலோ 3000 ரூபாய்க்கு வித்திருக்கு. ஓகே, மொத்தமா வாங்குறப்ப ஏதாவது கம்மி ஆகுமானே? கம்மி பண்ணிக்கலாம். மொத்தமா வாங்குறாங்க அப்படின்னா ஏதாவது பார்த்து நம்ம பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். விற்கிறதுக்கு வாங்கிடுவாங்க. இங்க பாருங்க, பாருங்க நல்லா சுள்ளுது. இந்த மாதிரி உரசி சுத்தம் பண்ணாதான் மீன் வந்து நல்லா சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். இது என்ன போட்டு சுத்தம் பண்றீங்க? செம்மண்ணா? செங்கல் தானே. செங்கல் பொடியாக்கி அப்படியே மசாலா மாதிரி பெரட்டி அப்படியே உரசுது. உரசும் போது இது விழுவிப்பா ஓடு.
விழுவிழுப்பா உடம்போது அங்க உடச்சிட்டு இங்க வந்து கழுவுவோம். ஓகே. இதுக்கு வந்து 4 வேலை இருக்கு. சாம் அடிக்கணும், உரசணும், கழுவணும், அதுக்கப்புறம் லாஸ்டா விட்டுவோம். லாஸ்டா விட்டும் போது பீஸ் எப்படின்னு கேட்டு தான் விட்டுவோம். பத்தியா அவ்வளவுதான். என்ன வேற இருந்துச்சு நல்ல வேலையை நாக்காது. வெள்ளை வேலை ஆக்கிடும். அண்ணா ஆயிரம் மீன் எவ்வளோண்ணே? ஆயிரம் மீன் இன்னைக்கு அன்றாட நிலவரம் தானே. ஓகே. இன்னைக்கு ரேட் எவ்வளோண்ணே? இன்னைக்கு ரேட்டு 1000 ரூபா காமெடி. 1000 ரூபா காப்பீடு 1000 ரூபா. எந்த பேங்கு கொஞ்சம் எடுத்துக்கணும். காமெடி 1000 ரூபா. இது காப்பீடு 1000 ரூபா. அது சைஸ்ண்ணே 500 ரூபா. 500 ரூபா. நல்லா உயிரோட இருக்கும். ஆமா இந்த பாருங்க. ஓகே. இங்க பாருங்கண்ணே, நம்மளுக்கு இப்போ 1000 மீன் எங்க இருந்துண்ணே வருது? இது நிறைய ஊர்ல இருந்து பிடிச்சு கொண்டு வருவாங்க. பிடிச்சு கொண்டு வருவாங்க. பாருங்க நல்லா துள்ளுது. சூப்பர். என்ன நம்ம கடை பேருண்ணே? ஏஏபி. ஓகே சூப்பர். இன்னைக்கு வந்து நான் வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருந்தீங்கன்னா உள்ளே வந்து வரவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கு. ஸோ நாளைக்கு நான் வந்து உங்களுக்காண்டி ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போகிறேன். இங்கே பார்த்தீங்க லைனா, ஏன்னா இன்னைக்கு அப்போ தான் வந்து இன்னைக்கு மீனோட விலையெல்லாம் கேட்க முடியும். மற்ற நாள் நம்மகிட்ட கேட்க முடியாது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சரி வாங்க, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து மீன் கடை தான். ஸோ என்னென்ன மீன் வச்சுருக்காங்க, என்னென்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணா நம்மகிட்ட என்ன மீன் என்ன இருக்கு? நம்மள்ட்ட நகரை இருக்குது, பாறை இருக்குது, திருக்கை இருக்குது, பால்சுரா இருக்குது, ராட்டு இருக்குது, நண்டு இருக்குது, நெய் மீன் இருக்குது, ஆரா இருக்குது, வெள்ளைக்கிழங்கா இருக்குது, நெத்திரி இருக்குது, இல்லை அனைத்து மீனுமே இருக்குண்ணே. ஓகே. நம்ம கடல் மீனில் எங்கே இருக்குண்ணா வருது? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம், தூத்துக்குடி 2 ஐட்டம். ஓகே. ஒவ்வொரு மீனோட விலை சொல்கிறீங்களா? ஒவ்வொரு மீனா ஊலா வந்து இன்னைக்கு ரேட்டு 300 ரூபா. கூலி மீன், கட்லா மீன், கம்மா மீன் அது இன்னைக்கு 200 ரூபா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒவ்வொரு மீன் காட்டுவார் எடுத்துக்குவோம். இது வந்து கம்மா மீன் 200 ரூபா. ஓகே. அது கம்மா மீன் 200 ரூபா. பாப்பு பாறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல், இது வந்து திருக்க. ஆமா. இது வந்து 240 ரூபா. நம்ம நண்டு 300 ரூபா. நண்டு 300 ரூபா. நகரம் 300 ரூபா. நகரம் 300 ரூபா. நெய் மீன் இருக்கு. நெய் மீன் வந்து 1200 ரூபா தனி பீஸ். ஓகே. முழுசா எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து 600 ரூபா வர. வஞ்சரம் மீனா? வஞ்சரம், நெய் மீன், சீலா எல்லாமே ஒண்ணுதான். மீன் ஒண்ணுதான், பேரு தான் வேற தான். ஓகே. இது காரா, காரப்பொடி, காரை எல்லாமே இங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு தான். நம்ம மீன் ஒண்ணுதான். ஓகே. எவ்வளோண்ணே? இது வந்து 400 ரூபா. 400 ரூபா. ஓகே. வெலை மீன்? வெலை மீன் வந்து 460 ரூபா, 360 ரூபா. சிறு சைஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி நகர எல்லா மீனை பொறுத்தவரை சைஸ் தான் வித்தியாசம். பாறைண்ணே? பாறை வந்து 400 ரூபா தான் போடுறோம். 400 ரூபா. கடல் பாறை 400 ரூபா. சங்கரா பாறை வந்து 200 ரூபா. சங்கரா 360 ரூபா, 300 ரூபா, 300 ரூபா, 340 ரூபா, 320 ரூபா. எல்லா ரேட்லயும் ஓகே நல்லா இருக்கு. சரிங்க. விரால் வந்து 500 ரூபா. 500 ரூபா. ஓகேண்ணே. மீன் விலையெல்லாம் சொல்லுங்கண்ணே. இந்த மீன் எடுத்துட்டீங்கன்னா தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாரு சரிங்களா, இந்த பாறைல அவ்வளோ ருசி டேஸ்ட் இருக்கும். இந்த பாறைல முள்ளு இருக்காது, சின்ன பிள்ளை கூட கொடுக்கலாம். ஏன்னா நடுமுடி போன்லெஸ் எடுப்பாங்களே, போன்லெஸ் எடுப்பாங்க. அப்படியே ஃபிங்கர் பீஸ் போட்டுக்கலாம், தனிக்காக எலும்பு தனி, கறி தனியாக எடுத்துக்கலாம். அப்படியே குழம்பு பொரிக்க ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். இது விலையை பார்த்தீங்கன்னா நார்மலான நேரத்துலனா 550 ரூபா, 500 ரூபா, 450 ரூபா அப்படி போகும். கொஞ்சம் டிமாண்டான நேரத்தில் மீன் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தெளிவாக இருக்கும்போது 600 ரூபா போகும். ஆமாம், இதுனா விலை மீன். இது விலை மீனில் சிறுசு பெருசு இந்த மாதிரி ஆக பெருசு வரும். இந்த சிவப்பு கலர் புள்ளி இருக்கிறது வந்து பார்டர் விலை மீன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்டர், இது பார்டர் விலை மீன் சொல்லுவாங்க. சிவப்பு கலர் புள்ளி இருக்குது. இது வந்து ஓரியா விலை மீன் சொல்லுவாங்க. மூக்கு ஓரியா இருக்கா, ஓரியா விலை மீன் சொல்லுவாங்க. இது ராமேஸ்வரம் சைடு, பாம்பன் சைடு நிறையா வரும். இது வந்து தூத்துக்குடி, இந்த கன்னியாகுமரி, இந்த அமளிபுரம் இந்த பக்கம் வந்து நிறையா வரும். இந்த மீன் வந்து நல்லா நல்லா கறியா இருக்கும், நடு முழுதா இருக்கும். இந்த மீன் வந்து கறியா தான் இருக்கும். ஆனா இதை காட்டி இந்த விலை மீன்ல ஓரியா விலை மீன் கறி நிறையா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிங்களா. இது வந்து பார்டர் விலை மீன் சொல்லுவாங்க, இது ஓரியா விலை மீன் சொல்லுவாங்க. நல்லா டேஸ்ட் இருக்கும், சின்ன பிள்ளை கூட கொடுக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து சங்கரான்னு சொல்லுவாங்க. சங்கரா சென்னையிலலாம் வந்து இது சங்கரான்னு சொல்லுவாங்க. சென்னையில இது ஒரு சங்கரா, இது சங்கரா, இது சங்கரா, 3 ஐட்டம் சங்கரா. இது வந்து மாப்பிள்ளை நகரம் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை நகரம், மச்ச நகரம் சொல்லுவாங்க. இந்த மச்சம் இருக்கா, அதனால இதை மச்ச நகரம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நகரம் சொல்லுவாங்க, புது மாப்பிள்ளை நகரம் சொல்லுவாங்க. புது மாப்பிள்ளை நகரம். அப்ப புது பொண்ணு அது தனியா இருக்கும் அங்கிட்டு. இது வந்து ரோமியோ நகரம் சொல்லுவாங்க கடற்கரையில. ரோமியோ நகர. இது வந்து கேரளா நகர. பெரும்பாலும் கேரளால இருந்து கொச்சின் போற கொல்லம் இந்த சைட்ல இருந்து வரும். இது வந்து கேரளா நகர. இதுதான் சங்கரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதுல நல்லா இருக்கும், முழு இல்லாம நல்லா டேஸ்டா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து சாலைன்னு சொல்லுவாங்க. சாலை மீன் எவ்வளோண்ணே? அது சாலை 160 ரூபா, 150 ரூபா. அன்றாட விலைக்கு தகுந்த மாதிரி சாலை. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நம்ம இங்க சாலை சொல்லுவாங்க. மத்தின்னு ஒரு மீன் இருக்கு, சூடுன்னு ஒரு மீன் இருக்கு. அதே மாதிரி எண்ணெய் உள்ள பொருள், இந்த மீன் மாத்திரை மீன் என்ன செய்யறாங்களோ அது அந்த மீன்ல இருந்து வரும். இது வந்து பிரானு.
இது எறா. பிரான். எறா மீன். ஆமா, இறால் பிரான் சொல்லுவாங்க. கடல் பிரான். இதுல கடல்ல வரும். பண்ணையில இப்ப வளர்க்குறாங்க. இயற்கையா தவிர பண்ணையில ஃபார்ம்ல வளர்க்குறாங்க. ஃபார்ம் இறாலும் வரும், கடல் இறாலும் வரும். கடல் இறால்னா ஃபார்ம் இறாலை காட்டி ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 50 ரூபா அப்படி கூட இருக்கும். சரிங்களா? ஃபார்ம் இறால் கடல். ஆமா. அதுலயே இது தேங்காய் பாறையிலே மஞ்சப்பாறை. இதுவும் டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ஓகே, இது எவ்வளவு விலை எவ்வளவு? இது 450 ரூபா. சின்ன சைஸ் பொறுத்து. ரொம்ப சிறுசுனா அது 300 ரூபா, 350 ரூபா, 250 ரூபா, அதுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் பெரிய சைஸ்னால கொஞ்சம் பெரிய சைஸ்னா 500 ரூபா அந்த மாதிரி. இந்த வெள்ளைப்பாறை பார்த்தோம்ல, தேங்காய் பாறை, அதுலயே இது மஞ்சப்பாறை நல்லா இருக்கும். ஓகே. இது சாலை நீங்க பாத்துட்டீங்க. வேற நெய் மீன் வஞ்சரம் இருக்கு. இது வந்து ஹைபிரிட் வளர்ப்பு மீன். இதைதான் இப்போ வந்து இது ஏரியில வளர்க்குற மீன். இது ஹைபிரிடு. சமீபமா இது ஆந்திரால இருந்து வருது. இங்க லோக்கல்ல வர ஆந்திரால இருந்து வளர்ப்பு மீன். இதை வந்து 180 ரூபா, 160 ரூபா, 150 ரூபா தகுந்த மாதிரி விற்பாங்க. இது வந்து கட்லா மீன். இது வந்து பாப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஏரி வாவல், பாறை அப்படின்னு சொல்லி இப்படி விற்கிறாங்க. இது வந்து ஹைபிரிட் வளர்ப்பு மீன். சரிங்களா? பாறை கிடையாது, வாவலும் கிடையாது. இதெல்லாம் இயற்கையா வர மீன். இது வந்து ஹைபிரிட். சரிங்களா? இது வந்து கட்லா ரோகுன்னு சொல்லுவாங்க. இது ரோகு, கட்லா, இதில் கம்மா மீன். இது நெய் மீன் வந்துக்கிட்டீங்கன்னா வஞ்சரம் சொல்லுவாங்க. வஞ்சரம் வந்து இன்னைக்கு வந்து அது டேஸ்ட் மீன் எல்லா பற்றியும் தெரியும் பெரும்பாலான மக்களுக்கு. விலை கொஞ்சம் கூட குறையா இருக்கும் அன்றாட விலையை தவிர்த்து. இது வந்து மாவு ஊலா. இது மாவு ஊலா. சென்னையில வந்து சீலான்னு சொல்லுவாங்க. சீலா சொல்லுவாங்கன்னா இங்க வந்து ஊலா. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி. இது நல்லா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச மீன், தெரியக்கூடிய மீன். இது ஊலா. சென்னையில சீலா நல்லா முழு நடுமுழு தான், சென்ட்ரு முழு தான் இருக்கும். டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். எல்லா பேரும் ஏழைப்பாளையம் எல்லா பேரும் சாப்பிட்ற மீன். சரிங்களா? நன்றிண்ணே, மக்களுக்கு தெளிவா விளக்கு. நம்ம கடையை பார்த்துக்க மதுரைக்கு வந்து நெல்பேட்டை. ஆமா, கடையை நல்லா பார்த்துக்கோங்க. மதுரையில் வந்தால் நெல்படையை தேடி வந்து வாங்கி நல்ல மீனை நம்ம கொடுத்துருவோம். ஓகே. இதுதான் வந்து பாம்ப்ரெட். இதான் இயற்கையாக வர்றது பாம்ப்ரெட். ஓகே. இதான் மீன்லேயே ஃபர்ஸ்ட் கிங் ஃபிஷ். கிங் ஃபிஷ் நெய் மீன் சொன்னோம்ல, அதுக்கப்புறம் இது பாம்ப்ரெட். இது வந்து 1000 ரூபா, 1200 ரூபா, 1400 ரூபா சைஸ் வைஸாக வரும். ஓகே. சின்ன சைஸ், பெரிய சைஸ் வரையா வரும். சரிங்களா? இது சின்ன சைஸ் 150 கிராம் இந்த மாதிரி இருக்கும். இது 900 ரூபா நெய் போகுது. இது கொஞ்சம் 200 கிராம், 250 கிராம் இருந்துச்சுன்னா 1000 ரூபா, 1200 ரூபா போகும். மீன் டேஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நல்லா முள்ளாம இருக்கும். முள்ளு கூட சாஃப்டா இருக்கும். ஓகே. இந்த மீன் இது வந்து வெள்ளைக்கிழங்கா. வெள்ளைக்கிழங்கா டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ஃபிங்கர் மாதிரி, லேடிஸ் ஃபிங்கர் சொல்றாங்க, வெண்டிக்காய் அது மாதிரி இருக்கும். ஓகே. நல்லா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓகேண்ணா. வெள்ளைக்கிழங்கா. இது வந்து காரா மீன் சொல்லுவாங்க. காரப்பொடி சொல்றாங்களா. இது வாவல், இது காரல். இந்த குழந்தை பச்சவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. நல்லா இயற்கை இந்த பால் சுரக்கம் சொல்லுவாங்கல்ல, குழந்தை பச்சவங்க கொடுக்குறது நல்லா இருக்கும். குழம்புக்கு டேஸ்டா இருக்கும். தேங்காய் பால் வைப்பாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. நண்டு நாடு பாருங்க, மூஞ்சி தண்டி இருக்கு நண்டு. ரொம்ப பெருசுங்க பாருங்க, எவ்வளோ பெருசு. பெரிய பெரிய நண்டா இருக்கு. நல்ல பெருசா வச்சிருக்காங்க. அண்ணா நம்மகிட்ட மீன் விலை என்ன மீன்? ஊலா இருக்கு 350 ரூபா. ஓகே. பாறை 400 ரூபா. அது என்ன பாறைண்ணே? அது நெய்ப்பாறை. இது கண்ணாடி பாறை. செருப்பு மீன் தானே இது? செருப்பு வேலை. செருப்புங்கிறது லெதர் ஜாக்கெட் வேறையா? இது லெதர் ஜாக்கெட். அதுதான் சொல்றேன். இது லெதர் ஜாக்கெட் தான். செருப்புங்கிறது வந்து மேல மண்டையில மட்டும் செருப்பு கீ பாட்ட மாதிரி வரும். அது வேற. ஆமா. அது வெலை மீன். அது ரோஸ் நகரை. அது சப்பட்ட நகரை. எவ்வளோண்ணே ஒவ்வொன்று? அது 300 ரூபா ரோஸ் நகரை. சரிங்கண்ணா. இது இந்த நகரையும் 300 ரூபா. இது 320 ரூபா. இது வந்து 350 ரூபா லெதர் ஜாக்கெட். ஆமா. ராட் இருக்கு. பிரான் எவ்வளோண்ணே? பிரான் 400 ரூபா. 400 ரூபா. ஓகே. இது என்ன மீன்? இது நெய்ப்பாறை. ஓகேண்ணா. இது முட்டைப்பாறை. எவ்வளோண்ணே? முட்டைப்பாறை 400 ரூபா. இது 350 ரூபா. ஓகே. பார்த்தீங்கன்னா கிளி மீன் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, பாவுலான்னு சொல்லுவாங்க. 350 ரூபா. 350 ரூபா. வெலை மீன் பெருசே 300 ரூபா தான். பெருசே 300 ரூபா தான். பெரிய வெலை மீன் 300 ரூபா. நகரை வந்து 350 ரூபா. நண்டு 400 ரூபா. முரடு 350. இந்த இது உடுத்து முரடு 350 ரூபா. சப்பட்டை முரடு 300 ரூபா. ஓகே. இது எவ்வளோண்ணே இந்த மீன்? இது 300 ரூபா ஒரு கிலோ. 300 ரூபா ஒரு கிலோ. ஓகே. அது கண்ணாடி பாரு 400 ரூபா. லெதர் ஜாக்கெட் 400 ரூபா. ஓகே. திருக்கண்ணே இதுல ஒன்னு ரேட்டா வரும், ஊசியா இருக்கும். அதுனா உங்களுக்கு 300 ரூபா போடுவாங்க. ஆனா இதான் லெதர் ஜாக்கெட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். திருக்க 250 ரூபா. ஓகே. புள்ளி திருக்க, பால் திருக்க, குழந்தை புத்த உங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தை புத்த தாய்மார்களுக்கு இந்த திருக்க தான் கொடுக்கறது. சுறா கொடுக்கலாம். பால் சுறா எவ்வளோண்ணே? இது வந்து பால் சுறா, தாளம் சுறான்னு சொல்றது. ஓகே. இது வந்து
300 வரும். 300. ஆமா. ஓகே. இது பாறை பாறை 500 வரும். இந்த பாறை அடேங்கப்பா. வேற கடம்பானே? கடம்பா எவ்வளோ? கடம்பா பெருசு 400 400. நல்ல பெருசா இருக்கு 400 சின்னதுனா 300 வரும். 300. கட்லா 160. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலையில விற்கிறீங்களா? அதையே இல்ல நமக்கு கடையில் 170 விற்கிறாங்க, ஒரு கடையில் 160 விற்கிறீங்க, நீ கம்மியாக விற்கிறீங்க. இல்ல நம்ம கம்மியா மார்க்கெட்டுன்றப்ப கம்மியா வித்தாதான் வியாபாரம் ஆகும். சூப்பர். ஏன்னா மற்ற கடைக்காரங்க 20 ரூபா குறைச்சி கொடுத்தாதான் நமக்கு வியாபாரம் இருக்கும். அதிகமாக சொன்னோம்னா கஸ்டமர் மார்க்கெட் 4 கடையில் கேட்டுட்டு எங்கேயே கம்மியாக இருக்கும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கம்மியாக சொன்னால் நம்மகிட்டே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, நமக்கு நிறையா அழிப்போம். ரேட்டு 20 ரூபா தான் லாபம். மீன் அழிமானம் நிறையா அழிச்சிடும். நல்ல பொருளாக தான் வரும். அதில் பெட்டி நிறையா ஊழி ஃபுல்லாக ஊழி தான். இது ஊழி நண்டு வேணா நண்டு ஒழு நண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது 350 ரூபா. பெருசுனா 700 ரூபா வரும். எந்த சைஸ்னாலும் 350 ரூபா. மீன் கடை இருக்கு. எல்லா மீன் கடையிலுமே ஒவ்வொரு ரேட்ல ஒவ்வொரு விலையில தான் விற்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஒரு 2 கடையை நம்மகிட்ட கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு. நிறைய கடையுமே என்னால் கவர் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மீனை குமிச்சு வச்சிருக்காங்க. இது ககுநாயக, இது 280, 280. இது கோஸ்நாயக, இது 360. ஓகே. அதுக்கு தான் மைக் வச்சிருக்காங்க. அது வெள்ளைக்கிழங்க நெய் மீன் இருக்கு. நெய் மீன் தனி பீஸ் 1100 ரூபா. 30 கிலோ சைஸ் வெள்ளைக்கிழங்க. அது வெள்ளைக்கிழங்கா கிழங்க 220. தகுப்பு ஊடா அங்க பாருங்க எவ்வளவு பெரிய எவ்வளோண்ணே. அது தனி பீஸ் 1100 ரூபானே. தோசை மாதிரி இருக்கும். தோசை கல்லுல போட்டு எடுத்து பேக்கெட்டி தின்னலாம். இது மாவுலா 400 ரூபா. அப்பா